Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சுந்தரநாதன். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸை படிச்சு government likely to go for JEE style online test format for exams அப்படிங்கற இந்த நியூஸை நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிருப்போம் ஒரு அவேர்னஸ்க்காக அவ்வளவுதான். இதுல எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியமில்லை அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாம் மார்க்க கன்சிடர் பண்ணுவாங்களா கவுன்சிலிங்க்கு அப்படினு கேட்டிருக்காங்க. பட் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது மாதிரி எதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படினு நான் சொல்லிடுறேங்க. இது வந்து NTA ஓட அந்த 7 மெம்பர் கமிட்டி இருக்காங்க இல்லையா, ஹெட் மாத்திட்டாங்க. அந்த 7 மெம்பர் கமிட்டி வந்து போட்டுக்கக்கூடிய preliminary ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட அவுட்கம் இது ஃபைனல் கிடையவே கிடையாது. இது வந்து அடுத்த வருஷம் 2025க்கு அமலுக்கு வரும்ங்கற உத்தரவாதம் கிடையவே கிடையாது. அதனால நீங்க பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா இப்ப நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம்னு வெச்சுக்கங்களேன், ஒரு நல்ல கமெண்ட்ஸா பார்ப்போம். ஓகேங்களா? தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் விட்டுறலாம். போர்ட் எக்ஸாம் should not be considered as CBSE difficulty level is high compared to state board. சார் கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. கண்டிப்பா கவுன்சிலிங் அட்மிஷனுக்கு நீட் மார்க் as well as போர்டு மார்க்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ண மாட்டாங்க. அது ஒரு preliminary-யான ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நியூஸ்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, அத நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி வர வாய்ப்பே இல்லைங்க சார். சோ நமக்கு வந்து போர்டு எக்ஸாம் மார்க் வந்து கவுன்சிலிங்க்கு பர்టిక్యులரா MBBS கவுன்சிலிங்க்கு எடுத்துப்பாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? சோ experts suggest a mix of computer based and board exam. இங்க வந்து experts தான் சொல்லிருக்காங்களே தவிர இத ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இதுவும் இந்த நியூஸ்ல சொல்லிருக்கிறது தான். சோ இந்த சஜஷன் அமலுக்கு வராது. 100% வரவே வராது. You need not worry. ஏன் சார் எப்படி நீங்க இந்த மெத்தட் வந்து இவங்க சொல்லிருக்காங்க, சொல்லிருக்கிறது நியூஸ்லயும் கொடுத்திருக்காங்க, இது அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா நீங்க கேட்பீங்க இல்லையா, இந்த JEE மெயின் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அதுவாகட்டும் CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதுவாகட்டும் CUET பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டியில நமக்கு வந்து அந்த பேச்சுலர் ப்ரோக்ராம்க்கு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த ப்ரோக்ராம்க்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அங்க 12th மார்க்கை பார்க்கறது கிடையாது. எலிஜிபிலிட்டி மார்க் மட்டும் தான் 12th. அதே போல JEE மெயின் ஸ்டைல்னு தான் இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. அதுலயும் எலிஜிபிள் மார்க் நீங்க வந்து 12thல இத்தனை % வாங்கியிருந்தா நீங்க வந்து NITல IITல இன்ஜினியரிங் படிக்க எலிஜிபிள், அவ்வளவுதான். ஆனா on what basis admission? JEE மெயின்ல வாங்கியிருக்க ரேங்க் படி தான் உங்களுக்கு அட்மிஷன். அப்ப நீட் யூஜிக்கும் அந்த ரெண்டு காமன் நேஷனல் லெவல் எக்ஸாமை ஃபாலோ பண்ற மெத்தட் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேலும் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. சில விஷயங்களை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அது வந்து தவறுதலா கூட நியூஸ் சேனல்லயே நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கலாம். அதனால you need not worry about it. போர்டு எக்ஸாம் கண்டிப்பா கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஃபார் கவுன்சிலிங். எலிஜிபிலிட்டிக்கு உங்க மார்க், அதுவும் இப்ப இருக்க எலிஜிபிலிட்டி என்னவோ அதுதான் கண்டினியூ ஆகும். அதனால இந்த பாயிண்ட்டை நீங்க எடுத்துக்காதீங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்க முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு 23-24 லட்சம் பேர் அப்ளை பண்ணக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு நமக்கு வந்து என்ன இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, தேவையான அளவுக்கு சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அவ்வளோ சென்டர்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நீட் மாதிரியான மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ ஒரு நாள் எக்ஸாமுக்கு இவ்வளோ ஸ்கேம் நடக்குது, மல்டிபிள் டைம்ஸ் நடந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேட்டுருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு மே 4ஆம் தேதி 2025 ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே 2025 நடக்கும். பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல தான் 2025 நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். யூ நீட் நாட் வரி. இது எல்லாமே டிஸ்கஷன் தான். 2017-18 கூட தான் டிஸ்கஷன் போனுச்சு, ஆன்லைன் டெஸ்ட் கொண்டு வந்துடலாமா அப்படின்னு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி. அதனால ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி தன்னம்பிக்கை பேட்ச் லெக்சர்ஸ் எடுங்க சார். புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்றும் புரியாது சார்.
50K கட்டுங்க கோர்ஸ் வாங்குங்கன்னு சொன்னாதான் கேட்பாங்க சார். உங்கள் அருமை புரியாது. ஓகே, அதை விட்டுருங்க. நம்ம வந்து தன்னம்பிக்கை பேட்ச் 2025 ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நாளைக்கு காலையிலேயே நான் வந்து ஃபஸ்ட் பார்ட் வீடியோ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் லைன் பை லைன் NCERT தமிழில் கிளாஸ் எடுக்கிறேன், திருப்பியும் எடுக்கிறேன் நான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில பேர் சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம யூடியூப்பில் எந்த வீடியோவுமே போட முடியாது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா இதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலில் ரிலேட்டிவாக இருப்பாங்க, இல்லது நமக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட் கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த டயத்தில் கிளாஸில் இருந்திருப்போம். அவங்க கேட்குற டவுட் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறமும் நம்ம ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட பதில் சொல்லலைங்கிற கோபம் கூட அவங்க இருக்கும். அதனால நம்ம நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க நமக்கு போடுறாங்கன்னா நம்மளால ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை நம்ம வீடியோவே அவங்கள டைரக்டாக பாதிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். நானே சொல்லியிருக்கேன் வீடியோவில், நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிக்கல, கோபம் வருது, நியாயம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்களே கழுவி ஊற்றுங்கன்னு. ஸோ அதை வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களாம் கூட அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. நான் சொல்லுவேன், அவங்க நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டாங்க, நம்ம பார்த்துட்டோம், பட் இப்போ வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்களுக்கு ஓகே, அவங்களோட கோபத்தை திட்டி தீர்த்துக்கிட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். ஆனால் இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ட்டு அதுக்கு கீழே நிறைய கமெண்ட் 90% ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து 97% ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். 1 or 2 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். பட் அதை வந்து எடுத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட எங்கள் வீட்டிலலாம் சொல்லிடுவேன். நானும் எடுத்துக்க போகிறதில்ல. அதனால் ஐ ஷுட் நாட் வரி அபவுட் தட். அதுதான் நானுமே தன்னம்பிக்கை பேட்ச் 2025 ஆரம்பிக்கும் போது அந்த தவறு செஞ்சுட்டேன். நிறைய பேர் லைன் பை லைன் டீச் பண்ணுறீங்க, இது டீச் பண்ணதே எதுக்கு டீச் பண்ணுறீங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பாப்புலாம் சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க, வீடியோ பார்க்குறவங்க பார்க்கட்டும், வேணான்றவங்க பார்க்க வேண்டாம். நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க லெட் தெம் சி. எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை இருந்தால் தான் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து வீடியோஸ்லாம் கண்டினியூவாக போட முடியும். அதனால் ஐ டோன்ட் வரி அபவுட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவிட்டி. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் உண்மையான பேரண்ட்ஸுக்கு என்னோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். வியூஸ்க்காக வீடியோ போடுறாங்க அப்படின்னா பார்க்காம இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம வீடியோ போடணும்? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏர்னிங் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏன் வந்து கஷ்டப்படணும்? இப்போது நம்ம வீட்லேயே அம்மா அப்பாலாம் இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பளம் தராத வேலைக்கு போவாங்களா? சம்பளம் தராத ஒரு ஒர்க்கு அடுத்தவங்களுக்கு செய்வாங்களா? பட் நம்ம வந்து தனியாக ஒரு கோர்ஸ் ஆரம்பித்து இதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்ட அப்படி சொல்லலை. இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மீடியமாக மட்டும் நம்ம பயன்படுத்தாமல் மாணவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அந்த மோட்டிவ், நல்ல ஒரு எண்ணத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் ஏர்னிங் வருது, அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஏன் பொறாமப்படுறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமக்கூடாது, யாருமே யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது, அது தவறு. முடிஞ்ச அளவுக்கு நட்பு பாராட்டணும், முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பல மடங்கு நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எனிவே நீங்கள் எந்த நியூஸை பார்த்தும் டக்குன்னு பேனிக் ஆகாதீங்க, சென்சிட்டிவ் ஆகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட் 2025 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங், ஃபோர்த் மீட்டிங்னு இந்த 7 மெம்பர் கமிட்டி வச்சு அந்த மீட்டிங்லேருந்து அவுட்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ஒவ்வொரு அவுட்கம் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில அவுட்கம் வந்து நம்ம பயம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது உலகத்துக்கே அவன் சொல்கிறான் நியூஸில். அதனால் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். இப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை நீட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு இன்னும் ஃபைனலைஸ்டாக சொல்ல, ஜஸ்ட் அது எல்லாமே இதில் தான் இருக்குது, ரிவ்யூவில் தான் இருக்குது. ஃபஸ்ட் மீட்டிங்கில் ஒரு சஜஷன் வந்திருக்கு, அவ்வளவுதான். திஸ் இஸ் நாட் ஃபைனல். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா 24 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே அந்த டெஸ்ட்டு தான், ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. ஃபார் எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட் சேம் திங் வில் பி அப்ளிகபிள். அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரஃப் ஷீட் நமக்கு கொடுத்துருவாங்க, அதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட், யூ டோன்ட் திங்க் மச் அபவுட் எனி திங். நியூஸ் வருதா, பார்க்குறோமா, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வேலை என்ன அதில் கரெக்டாக இருக்கணும். என் வேலை என்ன, வீடியோ போடுறது, அதில் நான் கரெக்டாக இருக்கேன். உங்கள் வேலை என்ன, படிக்கிறதுல கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி அடைவீங்க.
இதற்கிடையில் நெகட்டிவாக பேசுகிறவங்க உங்களை சுற்றியும் இருப்பாங்க, என்ன சுற்றியும் இருப்பாங்க, எல்லாரும் சுற்றியும் இருக்க தான் செய்வாங்க. இதில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக நம்மளை திட்டுறவங்க இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் யூ டோன்ட் வரி அபவுட் தோஸ் திங்ஸ். அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா ஒரு விஷயம், நல்ல விஷயம் அதுலேயும் இருக்குது. என்னென்னா அவங்களோட கோபத்தை தீர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு துணை செஞ்சுருக்கீங்க. அப்படி கொஞ்சம் வாங்கி அப்படி விட்டுருங்க, அவ்வளோதான். நானும் அப்படி வாங்கி இப்படி விட்டுறேன். ஸோ அதெல்லாம் நம்ம சின்சியராக எடுத்துக்கூடாது. ஸோ தட் இந்த ஜேஇஇ ஸ்டைல் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஒன்றும் ஒரிப்படாதீங்க. நீங்கள் வந்து நம்ம நீட் 2025க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நமக்கு நீட் 2025ல் மார்க் வரப்போகுது. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் நம்ம வெற்றி அடைவோம், சாதனை படைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தைரியமாக இருங்க. ஐ எம் வித் யூ. ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.